மனிதர்கள் நடக்க ஆரம்பிப்பதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சக்தி வாய்ந்த ராட்சசங்கள் வாழ்ந்தன. கத்திகளை போன்ற பற்கள், ஈட்டிகளை போன்ற நகங்கள், மரங்களை நசுக்கும் வாள்கள் கொண்ட அந்த பிரம்மாண்டங்கள் தான் டைனசார்கள். அவற்றின் உலகம் மர்மமானது, ஆபத்தானது, அற்புதமானது. இயற்கையின் மிகப்பெரிய கதைகளில் ஒன்று அங்கேதான் நடந்தது. பெருமியன் அழிவுக்கு பிறகு பூமி மீண்டு வந்து கொண்டிருந்தது. வாழ்வு மீண்டும் செழிக்க ஆரம்பித்தது. ஆனால் அது கடுமையானதும் மன்னிக்க முடியாததுமாக இருந்தது. இந்த குழப்பத்திலிருந்துதான் முதல் டைனசார்கள் தோன்றின. சிறிய, நெகிழ்வான வேட்டையாடுபவர்களும் தாவர உண்ணிகளும் எரிமலை குழம்புகள், புயல்கள், பிரம்மாண்டமான காடுகள் நிறைந்த உலகில் வாழ்ந்தன. பூமி மாற்றமடைந்தது. அளவில்லா காடுகள், பெரிய பெரிய ஃபெர்னுகள் எங்கு பார்த்தாலும் விரிந்து கிடந்தன. இங்கேதான் ராட்சசர்கள் தோன்றினர். மரங்களை விட உயரமாக நின்ற பிராக்கியோசாரஸ் உயரத்தில் உள்ள இலைகளை உண்டு வாழ்ந்தன. தகடுகள் மற்றும் முட்களால் ஆன ஸ்டெகோசாரஸ் நடக்கும் கோட்டை போல இருந்தது. சூழ்ச்சி நிறைந்த கூட்டமாக வேட்டையாடிய அல்லோசாரஸ். வானில் முதல் பறக்கும் ஊர்வனங்கள் பறந்தன. நிலத்தில் பிரம்மாண்டமான வேட்டையாடுபவர்கள் ஆட்சி புரிந்தன. இந்த காலம் பரிணாமம் மற்றும் உயிர்வாழ்வின் காலம். ஒவ்வொரு இனமும் அசாதாரண வழிகளில் தகவமைத்துக் கொண்டன. ஒரு புதிய உலகின் பிறப்பு, ஒரு புதிய காலத்தின் ஆரம்பம். டைனசார்கள் பூமியின் அரசர்களாக ஆனார்கள். மிருகங்களின் ராஜா டைரனோசாரஸ் ரெக்ஸ் விரிந்த சமவெளிகளில் சுற்றித் திரிந்தது. பெரிய கொம்புகளை கொண்ட ட்ரைசிராடாப்ஸ் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டது. சிறியதாக இருந்தாலும் ஆபத்தான வேலோசிராப்டர்கள் கூட்டமாக வேட்டையாடின. ஆனால் பூமி நிலையாக இல்லை. கண்டங்கள் நகர்ந்தன. காலநிலை மாற்றமடைந்தது. எரிமலைகள் நிலப்பரப்புகளை மாற்றியமைத்தன. உலகம் உயிருடன் ஆபத்தானது, கணிக்க முடியாததாக இருந்தது. உயிர் வாழ்வதற்கான போட்டி, பரிணாமத்தின் அற்புதம். பின்னர் சுமார் 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி என்றென்றும் மாறிவிட்டது. ஒரு பிரம்மாண்டமான விண்கல் இன்றைய யுகட்டன் தீபகற்பத்தில் விழுந்தது. வானில் தீப்பொழிந்தது, கடல்கள் கொதித்தன. இருள் பூமியை மூடியது. கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி செய்த டைனசார்கள் கிட்டத்தட்ட ஒரு இரவில் அழிந்து போயின. ஆனால் அவற்றின் பாரம்பரியம் இறந்து போகவில்லை. அவற்றின் தொலைதூர வழித்தோன்றலான பறவைகள் இன்றும் கூட வானில் அவற்றின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஒரு அதிசயமான பரிணாம வளர்ச்சியின் தொடர்ச்சி. டைனசார்கள் வெறும் அரக்கர்கள் அல்ல, அவை பரிணாமத்தின் அதிசயங்கள். அவற்றின் எலும்புகள் உயிர்வாழ்வு, தகவமைப்பு மற்றும் மர்மங்களின் கதைகளை சொல்கின்றன. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட எச்சங்கள் அவற்றின் ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றன. அவை எப்படி வாழ்ந்தன, வேட்டையாடின, சில சமயங்களில் தங்கள் குட்டிகளை எப்படி பாதுகாத்தன என்பதை. அவை எவ்வளவு பெரியவை, எவ்வளவு வேகமாக ஓடின, எப்படி தாக்குதல் நடத்தின என்பதையும், அவற்றின் உடல் அமைப்பு, உணவு பழக்கம், வாழ்விடம் ஆகியவற்றையும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு அரிய காலத்தின் அரிய தகவல்கள். வேட்டையாடுபவர்களும் தாவர உண்ணிகளும் எப்படி தங்களுடைய இரையை பிடித்தன, தங்களை பாதுகாத்துக் கொண்டன என்பதையும், அவை எவ்வாறு தங்களுடைய சூழலுடன் தகவமைத்துக் கொண்டன என்பதையும் காணலாம். சில டைனசார்கள் கூட்டமாக வாழ்ந்தன, சில தனியாக வாழ்ந்தன. குஞ்சுகளை பாதுகாத்தல், இனப்பெருக்கம், சமூக அமைப்பு போன்றவற்றையும் அவற்றின் குடும்ப வாழ்வை பற்றியும் அறியலாம். கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையான எலும்புக்கூடுகள், எச்சங்கள் மற்றும் அவற்றின் தடயங்கள் அவற்றின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் மூலம் அவற்றின் வாழ்க்கை முறையை நாம் புரிந்து கொள்ளலாம். புதைப்படிவங்கள் டைனசார்களின் உடல் அமைப்பு, உணவு பழக்கம், வாழ்விடம் போன்ற பல தகவல்களை வெளிப்படுத்துகின்றன. இது அவற்றின் வாழ்க்கை முறையை பற்றிய ஆழமான புரிதலை தருகிறது. டைனசார்களின் பரிணாம வளர்ச்சி அற்புதமானது. காலத்திற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொண்ட அவற்றின் திறன் அசாதாரணமானது. இது இயற்கையின் சக்தியையும் படைப்பாற்றலையும் காட்டுகிறது. அவற்றின் வாழ்விடங்கள் எப்படி இருந்தன, அவற்றின் சூழல் எப்படி இருந்தன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதன் மூலம் அவற்றின் வாழ்க்கை முறையை பற்றிய முழுமையான புரிதலை பெறலாம். அவற்றின் அழிவுக்கு காரணம் என்ன என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் இது இயற்கையின் அழிவு சக்தியையும் காட்டுகிறது. ஒரு காலகட்டத்தின் முடிவு. நவீன பறவைகள் டைனசார்களின் வழித்தோன்றல்கள். இது பரிணாம வளர்ச்சியின் அற்புதமான ஒரு உதாரணம்.
ஒரு காலத்தின் முடிவும் ஒரு புதிய காலத்தின் ஆரம்பமும். டைனோசார்கள் வாழ்ந்த காலத்திற்கும் மனிதர்கள் வாழும் காலத்திற்கும் இடையிலான உறவை பற்றி அறியலாம். இயற்கையின் மாற்றங்கள், அவற்றின் உயிர்வாழ்வு போன்றவை. டைனோசார்களை பற்றிய ஆராய்ச்சி செய்யும் அறிவியலாளர்களை பற்றி அறியலாம். அவர்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். டைனோசார்களின் கதை ஒரு தொடர்ச்சியான கதை. அவற்றின் வாழ்க்கை, அவற்றின் அழிவு, அவற்றின் பாரம்பரியம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய கதையை உருவாக்குகின்றன. டைனோசார்களை பற்றிய நம் புரிதல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் அவற்றை பற்றி புதிய தகவல்களை தருகின்றன. டைனோசார்கள் கற்பனை உலகில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. சினிமா, புத்தகங்கள், விளையாட்டுகள் போன்ற பல வழிகளில் அவை உருவாகின்றன. டைனோசார்களை பற்றிய ஆராய்ச்சிகள் அறிவியலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. பரிணாம வளர்ச்சி, புவி அறிவியல், உயிரியல் போன்ற பல துறைகளில் அவை முக்கியமான தகவல்களை தருகின்றன. டைனோசார்கள் ஒரு காலத்தின் நினைவு. அவற்றின் கதை நம்மை இயற்கையின் சக்தி, பரிணாம வளர்ச்சி மற்றும் உயிர்வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்க வைக்கிறது. டைனோசார்களை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் உள்ளன. புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் இந்த மர்மங்களை தீர்க்க உதவும். பல்வேறு வகையான டைனோசார்கள் வாழ்ந்தன. அவற்றின் உடல் அமைப்பு, உணவு பழக்கம், வாழ்விடம் போன்றவை ஒவ்வொரு வகைக்கும் வேறுபட்டிருந்தன. டைனோசார்களின் பெயர்கள் அவற்றின் உடல் அமைப்பு, வாழ்விடம் அல்லது வேறு சில சிறப்பியல்புகளை பற்றி சொல்கின்றன. டைனோசார்களின் கால்களின் அமைப்பு அவற்றின் வாழ்க்கை முறை மற்றும் அவை எவ்வாறு நகர்ந்தன என்பதை பற்றி சொல்லும். வேட்டையாடுபவர்கள் மற்றும் தாவர உண்ணிகளின் உணவு மற்றும் செரிமான முறைகள் வேறுபட்டிருந்தன. அவற்றின் வாய் அமைப்பு, பற்கள் போன்றவை இதற்கு உதாரணங்கள். டைனோசார்களின் இனப்பெருக்க முறை பற்றிய தகவல்கள் மிகவும் குறைவு. ஆனால் சில சான்றுகள் அவற்றின் இனப்பெருக்க முறையை பற்றி சில தகவல்களை தருகின்றன. டைனோசார்கள் வாழ்ந்த சூழலும் அவற்றின் வாழ்க்கை முறையையும் பாதித்தது. காலநிலை மாற்றங்கள், தட்பவெப்பநிலை போன்றவை அவற்றின் வாழ்வில் முக்கிய பங்கு வகித்தன. டைனோசார்கள் வாழ்ந்த காலத்திற்கும் நம் காலத்திற்கும் உள்ள தொடர்புகளை பற்றி சிந்திப்பது முக்கியம். இயற்கையின் சக்தி, பரிணாம வளர்ச்சி மற்றும் உயிர்வாழ்வின் முக்கியத்துவம் போன்றவை இதில் அடங்கும். டைனோசார்களின் கதை இன்னும் தொடர்கிறது. புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் அவற்றை பற்றி புதிய தகவல்களை தருகின்றன. இது நம்மை இயற்கையின் அற்புதங்களை பற்றி சிந்திக்க வைக்கிறது.